அக்கீஸ்ட் அதுக்கு சொல்லுவான் பாருங்க, ஏ என்னையா சொல்ற, நான் செத்துருவேன் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ விளக்கண மாதிரி பேசிட்டு இருக்க, லூசாயா நீ, நான் செத்துருவையா, என்ன விடுங்கய்யா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸோ வளராதரா லூசு மாதிரி உளறிட்டு இருக்கிற, அதுக்கு தானே நான் அவனை பாதுகாப்புக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ்கிட்ட, டே 24 மணி நேரத்துல இன்னும் எவ்வளவு டைம்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, சார் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நான் வாட்சை பார்த்து சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன இந்த இடம் கொஞ்சம் கோல்டா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அடுத்து நம்ம சவுல் சொல்லுவாரு, என்ன இந்த இடம் குளிராறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா, இந்த காத்த ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இந்த மாதிரி காத்த நான் ஃபீல் பண்ணதே இல்லையே அப்படின்னு நம்ம சவுல் யோசிச்சுட்டே இருப்பாரு. அடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோ, சார் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவான், அப்படியா அப்படின்னு சொல்ல அந்த அக்யூஸ்ட காட்டுவாங்க, அவன் மரண பயத்துல இருப்பான், ஒன்னும் நடக்கலையா, என்ன நடக்குதுங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கனா, தப்பிச்சிட்டானா அப்படின்னு கதைட்டு இருப்பானா. அங்க இருக்க போலீஸ்காரனும், டேய் நீ உண்மைதான் சொல்றியா, எதுவும் மப்பு கிப்பு போட்டு வளரனியா, என்ன நடக்குதுன்னு உண்மையா சொல்றா, எவ்வளவு நேரம் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு கதறிட்டு இருக்க போற, என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேட்க, அவன் பயந்துட்டு, சார் இல்ல சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன், அதை நான் பார்த்தேன் சார், நான் அதை பார்த்த போது பயத்திலே உச்சா போயிட்டேன் சார், அது அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு சார், நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன் அப்படின்னு கதறிட்டு இருப்பானா. அப்ப நம்ம சவுலுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும், அப்படி பாப்பாரு பாருங்க, கீழே ஏதோ சேடம் மாதிரி இருக்கும் அந்த அக்யூஸ்ட் கீழே. நம்ம சவுலோ, டேய் தள்ளி போடா அப்படின்னு கத்துவாரா, அடியில இருந்து சேடம் அப்படி வரும் பாருங்க, வந்த ஸ்பீட்ல அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரையும் தூக்கி வீசிரும், அவனுங்க அப்படியே பறந்து போய் சட்டர்ல அடிச்சு கீழே மயங்கி விழுந்துருவானுங்க. இங்க இருக்க அக்கிஷோ, ஐயோ மாட்டிக்கிட்டனே, இவனுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாங்கடா அப்படி பார்த்துட்டு இருப்பான். அவன் கண்ணுல அப்படி சேட தெரியற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அடுத்து பார்த்தா வெறும் மாதிரியே 3 ஆன்டி சடம் வந்து நிக்கும் பாருங்க பயங்கரமா. அவன் கீழே உட்காந்துட்டு கதறிட்டு இருப்பான் அந்த அக்யூஸ்ட். நம்ம சவுல அங்க நின்று பாருங்க, பார்த்து மிரண்டுருவாரு, என்னடா அது மான்ஸ்டரா, என் கண்ணால என்னையே நம்ப முடியலையே, இங்க 3 இருக்குதுடா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அக்யூஸ்டோ அப்படி கத்துவான் பாருங்க, 3 ஆன்டி சடம் பறந்து போய் அவன் அடிக்கும் பாருங்க, கை தனியா கால் தனியா எல்லாம் ரத்தமா சத்தரி பறந்து போய் பார்த்தா ஆன்டி சடம் மூஞ்சு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கும். அதை பார்த்துட்டு சவுலு மிரண்டுவாரு, போச்சு அடுத்தவனுங்க என்கிட்ட தான் வரப்போறானுங்க, என்ன நடக்க போகுதோ அப்படி மிரண்டு இருப்பாரு. பார்த்தா அங்க பெரும் நினைக்கிறேங்க கையை காட்டுவான், அப்படி அந்த உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கும். அப்படி பெரும் மூஞ்சுக்கு க்ளோஸ் அப்பாங்க பாருங்க, அவன் அப்படி நம்ம சவுல பார்த்து சிரிப்பானா. சவுலோ மிரண்டுவாரு, இது சிரிக்குதா, இது எப்படி என்ன பார்த்து சிரிக்குது, இல்ல இதனால நம்ப முடியலையே, அது என்ன பார்க்கும்போது ஏதோ தெரிஞ்சவங்களை பாக்குற மாதிரியே இருக்குது, அது என்ன பார்க்கும்போது ரொம்ப கோபமாவே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது என்ன மட்டும் எப்படி சும்மா விட்டுட்டு போச்சு, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே, அடுத்து நான் என்ன செய்ய போறேன், எப்படி நான் ரிப்போர்ட்டை கொடுக்க போறேன் அப்படி சொல்ல, அங்க பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும், அவனோட உடம்பே இருக்காது. அந்த 2 போலீஸ் ஆபீசரும் மயங்கி கிடப்பானுங்க, அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம துரசிங்கம் செம்ம